வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆரூஸ் ப்ராடக்ட்டில் வந்து இந்த மில்லட் மிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மில்லட் மிக்ஸ் வந்து நான் என்னென்ன எப்படி தயார் பண்ணியிருக்கேன்னா, வரகு, சாமை, குதிரைவாலி, கம்பு, சோளம், ராகி அனைத்து வகையான சிறுதானியங்களையும் 8 மணி நேரம் ஊற வச்சு முளைக்கட்டி அதுக்கப்புறம் காய வச்சு வறுத்து இந்த மில்லட் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மில்லட் மிக்ஸை வச்சு நம்ம வந்து மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணலாம். அப்புறம் வந்து நான் 3 கப் ரேஷியோ மாவுக்கு இந்த ஒரு பாக்கெட் மில்லட் மிக்ஸை சேர்த்துட்டு வந்து இட்லி, தோசை எல்லாம் சொல்லலாம். ஏன்னா நம்மளோட நாக்கு வந்து அரிசியே பழகிடுச்சு, அரிசி சாப்பிட்டே பழகிட்டோம். அந்த அரிசியில் வந்து எந்த விதமான சத்தும் கிடையாது. அந்த அரிசி மாவோடு வந்து இந்த மில்லட் மிக்ஸ் மாவை சேர்த்து நம்ம தோசை, இட்லி சுடும்போது அரிசி மாவு தோசை மாதிரியே இருக்கும். நமக்கு எல்லா சிறுதானியங்களோட சத்து கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம டெய்லி கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கும் வரகு, சாமை, குதிரைவாலி, கம்பு, ராகி, சோளம் எல்லா சத்தும் வந்து கிடைக்கும். அதனால் இந்த ஒரு மில்லட் மிக்ஸை வச்சு நம்ம வந்து 6-7 டிஷ் செய்யலாம். இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து மில்லட்டு ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மில்லட் மிக்ஸ் செய்கிறதுக்கு வந்து 1/2 லிட்டர் பாலில் 2 செம்பு தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மில்லட் மிக்ஸ் பாக்கெட்டை வந்து இதில் கலந்து கிண்டணும். எப்படி கிண்டணும்னு பாருங்கள். இது வந்து 100 கிராம் மில்லட் மிக்ஸ் பாக்கெட், 100 கிராம் மில்லட் மிக்ஸ் பாக்கெட்டு. இதுக்கு இந்த 100 கிராம் மில்லட் மிக்ஸ் பாக்கெட்டில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி கலக்கணும். பாருங்கள், இந்த ஒரு பாக்கெட் மாவை கலந்துக்கணும். ஒரு பாக்கெட்டையும் கலந்துட்டு தெரியாம 2 டம்ளர் தண்ணி கலந்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சி வச்சதை இதில் கலக்கணும். கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் இதை கிண்டி ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் அப்படி காய்ச்சணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவு வெல்லம், ஏலக்காய், சுக்கு போட்டோன்னா நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதில் 200 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டாச்சு. நம்மளோட மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ரெடியாச்சு. வெல்லம் சேர்த்துக்கோங்க, சீனி சேர்க்காதீங்க. சீனி சேர்த்தா நமக்கு ஹெல்த்தி இல்லை. வெல்லம் தான் நம்மளோட உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்ருக்கோம். அதனால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சுகர், ப்ரெஷர் இருக்கவங்க வந்து வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் அந்த ஏலக்காயை மட்டும் போட்டு உப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் இட்லி, தோசை, பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்லட் மிக்ஸை வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லுப்பா, டேஸ்ட் எப்படிப்பா இருக்குது மில்லட் மிக்ஸு? நல்லா இருக்காப்பா? தனிச்சிக்கா சொல்லு. வேறு லெவலில் இருக்காடி தங்கம். சரி, குடிங்க.